தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. ஆயில், பவர், மணி. உலக நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டே போறதுக்காக தங்களுடைய அண்டை நாடுகள் எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னோ இல்ல அதை ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இந்த உலகத்துல வழக்கமான ஒரு விஷயமாவே தான் இருக்கு. அந்த வகையில ரஷ்யா உக்ரைன் ஆகட்டும், சீனா தைவான் ஆகட்டும், இஸ்ரேல் காசாவாகட்டும், இதை தொடர்ந்து அமெரிக்கா இப்போ தன்னுடைய கைகளை அண்டை நாடுகள் மேல விரிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பா வெனிசுலாவுடைய அதிபரை கைது செஞ்சது மூலமா இப்போ அதிபர் ட்ரம்புடைய பார்வை கிரீன்லாந்து மேல விழுந்திருக்கு. வெனிசுலா அதிபர் மேல போதைப் பொருள் வழக்கை மையப்படுத்தி அவரை கைது பண்ணி எங்க இருக்கோம்னே தெரியாம வச்சிருக்கிறாரு அதிபர் ட்ரம்ப். ஒரு 6 மாதங்களா பிளான் பண்ணி அந்த நாட்டினுடைய அதிபரை அமெரிக்காவினுடைய டெல்டா படை மூலமா கைது செஞ்சிருக்கிறாரு ட்ரம்ப். இதன் மூலமா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வெனிசுலால இருக்கக்கூடிய ஆயில் சோர்ஸ் எல்லாமே இனிமே அமெரிக்காவோடது தான் அப்படின்றத அதிகாரப்பூர்வமா அவரு சொல்ல நினைக்கிறார். அது மட்டும் இல்லாம கிரீன்லாந்து மேல அவருடைய பார்வையும் விழுந்திருக்கு. வெனிசுலால அதிபர் நிக்கோலஸ் மதுராவை கைது பண்ணி அவருக்கு தேவையான எல்லா விதமான அரசியல் சட்டங்களையும் மாத்தி இனிமே அமெரிக்கா அதுக்கு தேவையான ஆயில் சோர்ஸை அங்கிருந்து எடுப்பதற்கான முயற்சியை முழுமையா செஞ்சிருக்கிறாரு ட்ரம்ப். ட்ரம்புடைய இந்த முடிவுக்கு பல உலக நாடுகள் பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா ரஷ்யா, ஈரான், கொலம்பியா போன்ற நாடுகள் இது சரியான முறையில் அது வெனிசுலாவோட இறையாண்மையை கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விதமா அமைஞ்சிருக்குன்னு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதிபர் ட்ரம்போட பார்வை கிரீன்லாந்து மேல விழுந்திருக்கு. கிரீன்லாந்து ஒரு அருமையான இடம். எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த புவி நிலப்பரப்புல 2 மிகப்பெரிய கடல்களுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மைய பகுதி தான் கிரீன்லாந்து. குறிப்பா ஆர்க்டிக் கடல் பகுதியில அதிகமான பனியால சூழப்பட்ட ஒரு அழகான நாடு கிரீன்லாந்து. அந்த நாட்டினுடைய மொத்த பரப்பளவுல 80% வெறும் பனியால மூடப்பட்ட கடல் பகுதி தான். மீதம் இருக்கக்கூடிய 20% இடத்துல தான் வெறும் 58,000 மக்கள் மட்டுமே அந்த இடத்துல வாழ்றாங்க. இப்போ அதிபர் ட்ரம்ப் கிரீன்லாந்து மேல கண்ணு வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கிரீன்லாந்து பனிப்பாறைகளுக்கு அடியில அதிகமான வளங்கள் குமிஞ்சிருக்கிறது தான். குறிப்பா ஆயில், இந்த எண்ணெய் வளங்கள் அந்த இடத்துல அதிகமா இருக்குன்னு ஒரு ஆய்வு முடிவு சொல்லுது. அதை பயன்படுத்தி தான் அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்ற நினைக்குது. அது மட்டும் இல்லாம துத்தநாகமாகட்டும், தாமிரமாகட்டும், இன்னும் பல அரிய கனிம வளங்கள் கிரீன்லாந்து பனிப்பாறைகளுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இதை எதிர்காலத்துல பயன்படுத்துவதற்காகவும் அமெரிக்கா மட்டும் இல்லாம சீனா, ரஷ்யா போன்ற பெரிய நாடுகள் அந்த கிரீன்லாந்து மேல ஒரு மிகப்பெரிய கண்ணாவும் இருக்கிறாங்க. இதுல அமெரிக்கா, சீனா, ரஷ்யா எல்லாத்தையும் முன்னாடி விடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு கிரீன்லாந்து வேணும் அப்படின்னு ட்ரம்ப் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கிறார். வெனிசுலாவுடைய அதிபரை கைது பண்ண மாதிரி கிரீன்லாந்தை கைப்பற்றுறதுக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்றதுல அதிபர் ட்ரம்ப் ரொம்பவே குறியா இருக்கிறார். வெனிசுலா மாதிரி இல்லாம கிரீன்லாந்து டென்மார்க் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு தன்னாட்சி பெற்ற இடம். குறிப்பா கிரீன்லாந்து இப்போ டென்மார்க் கிட்ட இருந்து தான் வெளியுறவு கொள்கைகளையும் அதனுடைய பாதுகாப்பு விஷயத்தையும் வாங்கிட்டு இருக்கு. ஒருவேளை டென்மார்க் கையிலிருந்து கிரீன்லாந்து கைவிடப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்ற கவலை இப்போ டென்மார்க்குக்கு வந்திருக்கு. டென்மார்க்கால இதை சமாளிக்க முடியுமான்ற கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல ட்ரம்புக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்த துணை அதிபர் இல்ல நான் தான் அதிபர்னு ட்ரம்ப் சொன்ன உடனே அவருக்கு கட்டுப்பட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி டென்மார்க்கும் கிரீன்லாந்தை விட்டு கொடுத்துருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இந்த இடத்துல இருக்கு. கிரீன்லாந்துக்கு அடியில் இருக்கக்கூடிய வளங்கள் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை. எதிர்காலத்துல அந்த பனிப்பாறைகள் உருகுனா அங்க அதிகமான கடல் வழி போக்குவரத்து உண்டாகும். முக்கியமா சொல்ல போனா 3 கடல் வழி பாதைகள் அந்த இடத்துல உருவாகும். சைனால இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு கப்பல் வரணும் அப்படின்னு சொன்னா இப்போ பனாமா கால்வாய் வழியா தான் வரணும். கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர வேண்டிய ஒரு சூழல். அதுக்கு பதிலா கிரீன்லாந்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய 3 கடல் வழி பகுதிகளா அமைந்திருக்கக்கூடிய நார்த்தன் சி, நார்த் வெஸ்ட் பேசேஜ், டிரான்ஸ்போலார் சி ரூட், இந்த 3 கடல் பாதைகளும் எதிர்காலத்துல மிகப்பெரிய பயனுள்ளதாகவும் அதிகாரமிக்க ஒரு இடமாகவும் மாறும் அப்படின்றது அமெரிக்காவுக்கு தெரியும்.
அதனாலதான் கிரீன்லாந்தை கைப்பற்றி அந்த கடல் வழி போக்குவரத்தை முழுமையா தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நினைக்கிறார். அது மட்டும் இல்லாம கிரீன்லாந்து அப்படின்ற இடம் விண்வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்களை எளிதா கண்டறியக்கூடிய ரேடார்கள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடமா அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க. இது பூமியினுடைய மேல் பரப்புல இருக்கிறதுனால யாராவது அமெரிக்காவை தாக்கணும்னு நினைச்சாங்கன்னா கிரீன்லாந்துல இருந்து உடனடியா அதை தடுத்து நிறுத்த முடியும்ன்றது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அம்சங்கள்ல ஒன்று. எனவே கிரீன்லாந்தை எந்த நிலையிலுமே விட்டுவிடக்கூடாது அப்படின்றதுல அதிபர் ட்ரம்ப் ரொம்பவே குறியா இருக்காரு. நேரடி பேச்சுவார்த்தை மூலமா டென்மார்க் கிட்ட பேசி கிரீன்லாந்தை வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரலாம். ஆனா அதுக்கு சர்வதேச விதிகள் எந்த வகையிலுமே அனுமதி தரப்போறது கிடையாது. கிரீன்லாந்தை சுத்தி இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகுச்சுன்னா சென்னையில இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில கடற்கரையினுடைய அளவு குறையும், கடல் பகுதியினுடைய அளவு அதிகமாகும், நீரினுடைய அளவு அதிகமாகும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உலக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாருமே அந்த பனிப்பாறையை உருக விடாமையும் இந்த குளோபல் வார்மிங்கால அஃபெக்ட் ஆகிறத நினைச்சு கவலையும் பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்தி கவலைப்படாத ட்ரம்ப் அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கக்கூடிய வளங்களை பத்தி மட்டுமே யோசிச்சிருக்கிறார். இதனால இந்த கிரீன்லாந்தை எந்த வகையில வேணாலும் கைப்பற்றுவதற்கு நாங்க தயாரா இருக்கோம், எனக்கு கிரீன்லாந்து வேணும் அப்படின்றதுல ட்ரம்ப் ரொம்பவே தெளிவா இருக்காரு. கிரீன்லாந்தை சர்வதேச விதிகளை மீறி கைப்பற்றணும்னு நினைக்கிற ட்ரம்ப்புடைய எண்ணம் பல நாடுகளுடைய தலைவர்கள்ட்ட மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கு. குறிப்பா ரஷ்யா கிட்டேந்து எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை தடுத்து நிறுத்தணுன்ற காரணத்துக்காக 500% வரியை நம்ம மேல விதிப்பதற்கான வாய்ப்பும் இப்போ ட்ரம்ப் ஏற்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். கிரீன்லாந்தை கைப்பற்றுவதன் மூலமா அவருக்கு ஆள்பலம், அதிகார பலம் எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறிப்பா கிரீன்லாந்து ஒரு சின்ன நாடு, தனி ராணுவ வலிமை இல்லாத ஒரு நாடு. ஆனா அமெரிக்கா நினைச்சா அந்த இடத்துல இருக்கக்கூடிய 58,000 பேரையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வருவதற்கான முழு சக்தி படைத்தது அந்த நாடு. இவ்வளவு சக்தி வாய்ந்த அமெரிக்கா கிட்ட இருந்து கிரீன்லாந்து எப்படி தப்பிக்க போகுது அப்படின்றது தான் இன்னைக்கு உலக அரசியல்ல பேசக்கூடிய முக்கியமான டாபிக்காவும் இருக்கு. இது எப்படி இந்தியாவை பாதிக்கும் அப்படின்றதும் இன்னைக்கு கவலைகரமான ஒரு விஷயமாவும் பார்க்கப்படும். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது.